நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே இரக்கம் அதனில் சுரக்கவே பரிவு பார்வைகள் பரவவே பகிர்வு அதனில் வளரவே அமைதி அகந்தனை ஆளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனை ஆளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே அறங்கள் அதனில் சிறக்கவே நன்மை எங்கும் ஓங்கவே நலன்கள் அதனில் நிறையவே நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே
இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் நம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கில் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்லச் செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைக்கு என்னுடைய வாழ்வு கூட ஒரு சாட்டாகத்தான் அமையும். குடும்பம், நட்பு, உறவுகள் கூட முதலிலே ஒரு பணியாளரை நேர்மையாக இருக்கக்கூடிய, உண்மையாக இருக்கக்கூடிய, நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு அருள் பணியாளரை நிராகரிக்கத்தான் செய்தது, நிராகரிக்கத்தான் செய்கிறது, நிராகரிக்கத்தான் போகிறது. இருந்தாலும் போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் என்று ஏற்பா நிராகரிப்பா என்ற வாக்குவாதத்துக்குள் நுழையாமல் ஏற்கின்றவர் ஏற்கட்டும், நிராகரிக்கின்றவர் நிராகரிக்கட்டும் என்று சொல்லி, எது ஏற்புடையதோ கடவுளுக்கு, எது சமூகத்துக்கு நலமானதோ, அமைதியானதோ, மகிழ்வானதோ, நீதியானதோ, சமத்துவமானதோ, சந்தோஷமானதோ, சமாதானமானதோ அவைகளை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லணும், செய்ய வேண்டிய இடத்தில் செய்தாக வேண்டும். வெட்டி கொன்றாலும் கூட அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள்தான் பொதுநல காரியங்களிலே இறங்க முடியும். இறை மனிதர்கள் மட்டுமல்லாது கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தாலே நமக்கு நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் நிகழும். நம் கிறிஸ்தவ வாழ்வில் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழுகிற போது இன்பம் ஒருபுறம் வந்தாலும் துன்பமும் மறுபுறம் வரத்தான் செய்யும். சாதனைகள் பல நம் வாழ்விலே நடந்தாலும் மறுபுறம் சோதனைகள் பலவும் அரங்கேறத்தான் செய்யும். ஆனாலும் இன்றைய வார்த்தையிலே ஆண்டவர் இயேசுவினை போல தோல்விகளையும் வெற்றிகளையும் புகழ்ச்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் ஒரே போல எடுத்துக்கொண்டு நாம் அடுத்த பணியினை நோக்கியும் தேவையில் இருக்கின்றவர்களை நோக்கியும் கடந்து செல்ல நாம் பழக வேண்டும். சொந்த ஊரினை தவிர மற்ற அனைவரும் அவரை கடவுளின் மகனாக பார்த்தார்கள். ஆனால் தன் சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள், சாதிக்காரர்கள், இனக்காரர்கள், மதக்காரர்கள் அவரை ஒரு மனிதராக கூட பொருட்படுத்தவில்லை. இன்னைக்கு நடக்குதே. இதன் மூலம் நமக்கு பாடம் என்ன? கிறிஸ்தவ வாழ்வு என்பது எதிரும் புதிரும், இன்பமும் துன்பமும், கசப்பும் நயப்பும், இன்பமும் துன்பமும், வறுமையும் வாழ்வும் வளமையும் நிறைந்த வாழ்க்கை. இரு துருவங்களையும் சமநிலையோடு சந்தித்து எதிர்கொள்ள நாம் பழக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயமானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் அல்ல, மாறாக நிராகரிக்கின்ற சமூகம். ஏனென்றால் தாயின் பிடியிலிருந்து தவறி விடுகின்ற குழந்தை குட்டியை மீண்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லை. இவை இயற்கையாகவே நடைபெறுகிற ஒரு அனுபவம். மனித வாழ்விலும் இத்தகைய நிராகரிப்பு பழக்கம் அதிகமாக இருக்கிறது. 13 நபர்கள் இந்த முத்து நகரை காப்பாற்ற முற்பட்டார்கள். ஆனால் அவர்களை இந்த அரசாங்கம் நிராகரித்தது. ஸ்டெர்லைட் என்னும் அழிவு நிறுவனத்தால் நாங்கள் உற்பத்தி செய்துதான் உண்போம் என்று போராடிய விவசாய பெருமக்களை நிராகரித்தது. இது அரசியல் ஆசான்கள் இயேசுவின் பணி வாழ்விலும் இத்தகைய நிராகரிப்பு இருப்பதை என்ற இறைவார்த்தை கூறுகிறது. இயேசுவின் பணி வாழ்வை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கலிலேய பணி. இங்குதான் இன்றைய நாளில் தன் சொந்த இனத்தினரால் நிராகரிக்கப்படுகிறார்.
மற்றொன்று எருசலேம் பணி, அதாவது சமாரியர்கள் வாழக்கூடிய பகுதி. தொழுகை கூடத்தில் கற்பிக்கின்றார், கேட்டவர்கள் வியக்கின்றார்கள். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பிறந்தார் என்ற பேச்சு நாசரேத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. அதனால்தான் அதனை கேலி செய்கின்ற விதமாக யோசிப்பின் மகன் என்று சொல்லாமலே மரியாவின் மகன் என அழைக்கிறார். மேலும் தச்சன் என்று கூறி இயேசுவின் எளிமையான பிறப்பை சுட்டிக்காட்டி ஏற்க மறுக்கின்றார்கள். இயேசுவின் எளிய பின்புலம் கண்டு இறங்காமல் இடரல் படுகிறார்கள். அவர்களின் எதிர்ப்பு நிராகரிப்பும் எந்த அளவிற்கு என்றால், இயேசுவால் வேறு வல்ல செயல்கள் அங்கு செய்ய முடியவில்லை. அதனால்தான் ஏச்சும் பேச்சும் குருக்கள் வாழ்விலே அடிப்படையானது என்பார்கள். இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் கற்பித்த போது அவரது ஊரினர், குடும்பத்தினர் வியப்பிலே ஆழ்ந்தார்கள். இன்னைக்கு அதான் நடக்குது. ஓ, என்ன பேச்சு பேசுறான், என்ன பாட்டு பாடுறான், என்ன வேலை செய்யறான், என்ன மக்கள் மகிழ்ச்சிறான், என்ன திட்டம் போடுறான் என்று சொன்னாலும் அவருடைய பேச்சிலே ஞானம் இருந்தது என்பதையும் அவரது செயல்களில் ஆற்றல் இருந்ததையும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அவர் ஒரு தச்சர், எளிய தொழிலை செய்தவர், மறைநூல் அறிஞரோ பரிசெயரோ அல்லர், சமய பின்புலம் இல்லாதவர். 2, அவர் மரியாவின் மகன், ஒரு ஏழை பெண்ணின் மகன், அவரும் ஏழை, பணம் பலம் இல்லாதவர். 3, அவரது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தெரிந்தவர்கள், எளிய குடும்ப பின்னணி, ஆள்பலம் இல்லாதவர்கள், அனைவருக்கும் நன்கு அறிமுகமான உள்ளூர்காரர். எனவே முன்சார்பு எண்ணத்தால் அவரது போதனை ஈடுபடவில்லை. அப்ப நமக்கு ஜாதிய பின்பலம் வேணுமா? பணம் ஆள்பலம் உள்ள பின்பலம் வேணுமா? நிறைய குடும்ப பின்புலம் வேணுமா? எனவே இயேசு நம்ம சொந்த ஊரில் ஒரு இறைவாக்கராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது இறைவாக்கர்கள் அனைவருக்கும் நேரம் கதியே என்பதே இயேசுவே சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கர்கள் மதிப்பு பெறுவர் என சொல்லி அறிவிக்கிறார். இன்றைய வாசகம் நம்முடைய கண்களை திறக்கட்டும். முற்சார்பு எண்ணங்களை அகற்றிவிட்டு நம்முடைய நிற்கின்ற இறைவாக்கினர்களை அறிந்து கொள்ள முற்படுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்களது பார்வை குறைவை நீக்கி எங்களுக்கு புதிய பார்வை தந்தருளும். எங்கள் மத்தியிலே காண கிடைக்கும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும்
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.